India announces its new coach, formal. Your former opening batter, Sunil Gavaskar, Indian legend, probably one of the greatest ever Test cricketers. Happy birthday, Sunny G. Dear Sunny, happy birthday. Happy 70th birthday. He doesn't have those two big names to deal with straight away, Chika. You know, retirement of Virat Kohli and Rohit Sharma at the top, and of course Ravindra Jadeja. So straight away, on the spot தான் ஃபில் பண்ண பாப்பாரு. இது எப்படின்னா இந்த டூர்ல காஜி புலா ரஹி ஹே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அஸ்வின் ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன மறந்துட்டீங்களா? இந்தியா டெஃபினெட்லி ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தேர் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் Chika. ஏன்னா அபிஷேக் சர்மாவோட bowling-ம் சரி, சிவம் துபேயோட bowling-ம் சரி. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழான பழம் நீயப்பா அந்த மாதிரி பழமான bowling. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். Chika, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாக்கிங் பாயிண்ட்ஸ் Chika. India announces its new coach, formal. கௌதம் கம்பீர் ஃபார்மலா வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியும் கௌதம் கம்பீர் தான் இருக்க போறாருன்னு. பட் இப்ப ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கௌதம் கம்பீர் தான் புது ஹெட் கோச்னு. கோயிங் ஃபார்வர்ட் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் Chika. ஏன்னா இப்போதான் கமிங் ஆஃப் அ வேர்ல்ட் கப் விக்டரி. ஹவு இஸ் ஹி கோயிங் டு டெவலப் தி ஸ்குவாட்? He has to also think about the one-day setup. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, he is going to be there till the 2027 World Cup வரைக்கும். Everybody is talking only about that. The reports are coming in like that. And of course, your former opening batter, Sunil Gavaskar, Indian legend, probably one of the greatest ever Test cricketers. அவரோட birthday, 75th birthday, and India winning in Zimbabwe today. So இதான் இன்னைக்கு. முதல்ல ஹாப்பி பர்த்டே சனி ஜி அப்படிதான் சொல்லணும். டியர் சனி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி 70th பர்த்டே. மச்சான், அவன மாதிரி கிரிக்கெட்டர் வந்து எல்லாரும் சொல்றாங்க, யாரு பார்த்தது கிடையாது, அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா first person to score 10,000 runs in Test cricket. ஜோக் என்ன, நான் அந்த சைட்ல இருந்தேன். I was a runner that time when he got it. அகமதாபாத் ஃபர்ஸ்ட் அப்பதான் பேட் தூக்கினா. அப்போ என்ன அதே மாதிரி மச்சான், இது வரைக்கும் லைஃப்ல ஹெல்மெட்டே போடாம 2 பேர் தான் எனக்கு தெரியும் மாடர்ன் டே கிரிக்கெட்ல. அது எங்களோட பீரியட்ல. ஒன்னு சுனில் கவாஸ்கர், 2வது விவ் ரிச்சர்ட்ஸ். 2 பேர் தான். அண்ட் என்ன மச்சி, 774 runs in debut series starting against West Indies. அவன் அடிச்ச மேக்ஸிமம் ரன்ஸ் வந்து against the best of the fast bowlers. I mean, யாரோட சொல்லு, ராபர்ட்ஸ், ஹோல்டிங், மார்ஷல், கார்னர், கிராஃப்ட், எல்லாரும் அடிச்ச மேக்ஸிமம் செஞ்சுரிஸ் வெஸ்ட் இண்டீஸோட, மேக்ஸிமம் ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸோட இன் வெஸ்ட் இண்டீஸ். அவன் அடிச்ச டபுள் செஞ்சுரி வெஸ்ட் இண்டீஸோட, 2 டபுள் செஞ்சுரி வெஸ்ட் இண்டீஸோட எல்லாம் இருக்கா. So, and being an opening batsman, dear viewers, I'm not saying to say because I'm an opening batsman, one of the most difficult positions to play from India especially is an opening batsman. ஒத்துக்கிறீ? டவுட்டே கிடையாது Chika. See, even though நான் வந்து இந்த மாடர்ன் டைம் கிரிக்கெட்டர்னால I don't like to compare, but ஆனா between different eras and different இதுல நீங்க பாத்தீங்கன்னா, in my books probably India's greatest ever test batter வந்து சுனில் கவாஸ்கர் தான். Yes, Sachin Tendulkar செஞ்சுரி அடிச்சாரு. But அந்த டைம்ல against நீங்க சொன்ன மாதிரி that West Indian attack, 1400s against that West Indian attack and dominating test cricket in a different way, Sunil Gavaskar is the best of the best. Hats off them. And மச்சான் மறக்காத மச்சான், நான் பாத்துக்க அந்த என்ன சொல்லிருக்கேன், நம்ம சொல்லுவேன், இப்படி விட மச்சான் பால ஆபீஸ்ல பாவம் போல் வியூஸ் அப்படியே முடியும். அந்த மாதிரி பவுன்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுவான். அப்படி ஆஸ்டம் எங்க இருக்குன்னு தெரியும். அண்ட் கான்சென்ட்ரேஷன் லெவல் வேற ரேஞ்சு. 2 நாள் ஆடுவான், 190 அடிப்பான். ஆடி இந்த ஃபர்ஸ்ட் டே பிளேல வந்து 93 நாட் அவுட் இருப்பான். பாரு 6 hours ஆடி bowlers தொங்கி போயிடுவாங்க. And he'll just tire the bowlers out. And best part is a very good runner between the wickets. If he wants to, he can play some terrific hook shots, and he plays a straight drive very well. Technique not அந்த மாதிரி டெக்னிக் சான்ஸே கிடையாது. And the best part is towards the end of his career, probably when I was partnering him last 5 years, he started enjoying cricket. So sama டமால்ட் பீல் அடிக்க ஆரம்பிச்சான் திடீர்னு. and லைவ்ல ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் அவனுக்கு, சீக்காவோட நான் ஃபாஸ்டா ஒரு 50 அடிக்கணும் அப்படின்னு. ஒரு பால் என்னோட முன்னாடி கரெக்டா மெட்ராஸ் டெஸ்ட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், நான் மேட்ச் செஞ்சுரி, அவன் 92 எக்ஸாக்ட்லி 1 பால் அடிச்சு. அந்த போட்டோ கூட ஒன்று இருக்கு, வந்து போய் நான் சொல்லுவேன் வெள்ளாடு சனி அப்படின்னு. இது வந்து ஸ்ரீலங்காவோட என்ன ஆச்சு, நான் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஸ்கல் கேப் போட்டு சனி ஒரு ஸ்கல் கேப் என்னதான் அப்படின்னு பாக்குறான்னு சொல்லிட்டு அவன் பாரோ பண்ணேன் ஸ்கல் கேப். பட் சனியோட ஸ்கல் கேப் போட்டு அந்த அசாந்தாட்டி மேல போட்டு ஒரு சாத்து ஒரு இந்த பாம்பில
ஒரு 46 பிளைண்டர் ஒரு 25 பால்ஸ் அது அடிப்பேன். அந்த மேட்ச் நான் இருந்தா ஈஸி செஞ்சுரி சுத்தி அவுட் ஆயிடுவான் as usual. நானு அது சொல்லுவான், கபுடு போடுவான், ஐயோ என்ன அப்படிலாம் ஷாட் அடிக்கிற அப்படி கும்பிடு போடுவான். அதுதான் அது பாத்தியா சுனில் கவாஸ்கர். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு காட்ஸ் கிவன் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓப்பனிங் சுனில் கவாஸ்கர், காட்ஸ் கிவன் கிஃப்ட். டெபு அண்டர் சுனில் கவாஸ்கர், காட்ஸ் கிவன் கிஃப்ட். அண்ட் இந்த மாதிரி அவன்லாம் பண்ணா ஜாலியா இருக்கும். He started enjoying cricket towards the end of his career, and that's what I liked about Sani. And fantastic person, dear viewers, and great insights of the game, great captain, and எல்லாம் செமையா இருக்கும் அவங்களோட அடிச்ச. பட் ஏன்னா we had a lot of எல்லாம் நினைப்பாங்க சீகா வந்து is trying to restrict சீகா. அவன் தான் சொல்றான், ரெண்டு ஃபைனல் இருக்கான் சீகா பாத்துக்கோ அப்படின்னுவான். அவன் he leave the decision to me. ஒரு நாள் கூட ரெஸ்ட்ரிக்டே பண்ணது கிடையாது. Yeah. Anyway, happy birthday, Sunil Gavaskar, sir. Anyway, coming back, Chika, Gautam Gambhir, coach of Indian team, most probably till the 2027 World Cup. So he has 3 years to develop the team and take it forward, Chika. Exciting times. ஏன்னா இப்பதான் KKR ஓட சூப்பர்பா ஒரு விக்டரி IPL. What do you expect, Chika, from Gautam Gambhir? See, very intelligent cricketing brains, fantastic intelligence. என்ன வேணா சொல்ல மச்சான், KKR அவன் தான் அந்த IPL தோனிக்கு அப்புறம் தான் அவன் தான் அந்த IPL அதை பிரேக் பண்ணி அவன் தான் வந்தான். 12 14 வின் பண்ணா. இப்போ இந்த வருஷம் வின் பண்ணா, 2024 வின் பண்ணா. Astute cricketing brains. And எனக்கு என்ன பிடிக்குன்னா வந்து இஸ் a fighter to the core. விடமாட்டான். Gritty cricketer, beat batting, beat captaincy, and beat captaincy. Captaincy எனக்கு என்ன பிடிக்குன்னா ரொம்ப gritty fellow அவன். நான் இட் சோ ஹேப்பன் ஃபர்ஸ்ட் டைம் மை லைஃப்லயே அவன் கேப்டன் பண்ணிச்சே நான் தான் சேர்மனா இருந்தேன். அப்பதான் நான் தான் அவனுக்கு அந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு சீரீஸ்ல வந்து போத் தோனி அண்ட் சேவாக் were rested. So the other alternate captain was Gautam Gambhir. நான் கூப்பிட்டு அவன்கிட்ட சொன்னேன், மச்சான் 2009ல ஐ திங்க் நியூசிலாண்டோட ஒரு 3 ஒன் டேஸ் கேப்டன் பண்ணுவான், ஒரு 6 ஒன் டே கேப்டன் பண்ணிருக்கான். நல்லா பண்ணு, எல்லா மேட்ச் வின் பண்ணான், ஜாலியா பண்ணு, இதான் டீம் நீ இப்படி பண்ணு அப்படி அவ்வளவுதான். குவைட்டா கேப்டன் ஆகலாம். அதுக்கப்புறம் he did his own job as a captain. Good captain, good cricketing brains, good cricketing knowledge, and எனக்கு என்ன அவன்கிட்ட பிடிக்குன்னா he doesn't get carried away by big names. That's one thing about Gautam Gambhir. He doesn't have those 2 big names to deal with straight away, Chika. ஏன்னா retirement of Virat Kohli and Rohit Sharma at the top, and of course Ravindra Jadeja. So straight away அந்த ஸ்பாட் தான் ஃபில் பண்ண பாப்பாரு. The 2 openers இப்போ நம்ம பாக்குறோம் இந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல 4 ஓபனர் எடுத்து போயிருக்காங்க. they have tried different combinations. யார் அந்த 2 ஓபனரா இருக்க போறாங்க? who's going to carry that mantle? And of course கீழ அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் Washington Sundar who's doing well in the Zimbabwe series-ல he's thrown his hat into that slot on the number 8 slot-க்கு. ரவீந்திர ஜடேஜா இப்போ இல்ல. So அந்த பொசிஷன்ஸ்ல he'll have to fill in. But the major question is Test cricket and ODI cricket, especially ODI cricketல இப்போ 2025 Champions Trophy வரப்போகுது. On the 2023 World Cup team, does he go back to the same team, Chika, or you're going to see him make some changes there? See, I don't see as a coach he will do his job. See, anyway, the selectors also, Ajit Agarkar is the chairman, machan. You can't just discount the selectors off. He will have his recommendation or his strong points of view. Then the captain Rohit Sharma will have an even stronger point of view. So end of the day, the captain has a bigger say. The chairman of the selection committee has a big say, and then of course, then the coach also. So I think he will have to maneuver beautifully and do it. Anyway, I think the board has given him a lot of freedom to do whatever the way he wants to, handle the team, what kind of team selection he wants, how he wants it. I think he's got a lot of freedom, which is good. End of the day, coaches will obviously எல்லா கோச் வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போகணும், so that they might have having some plans. Yeah, இப்படிதான் போகணும், இப்படிதான் approach பண்ணணும். Obviously, he would also like to win the 2027 World Cup. See, he's won the T20 World Cup in 2007, and I think he was he is also on the highest scorer in T20 World Cup in 2007, highest scorer in 2011 World Cup in the final also. ரெண்டு ஃபைனல்ல அவன் highest scorer, and ரெண்டு இந்தியா வின் பண்ணிச்சு for India. அந்த ரெண்டு இந்தியா தான் வின் பண்ணிச்சு அவனுக்கு அந்த வாட்டி. So obviously he would like to win the Champions Trophy. I mean, Champions Trophy has been eluding India for a long time. When Dhoni win பண்ணது, I mean, the Dhoni 2013 win பண்ணா. So obviously it will be between probably Pakistan and Dubai. மாடி மாடி ஆடிடுவாங்க அங்க, அந்த மாதிரி மாடி மாடி ஆடுவாங்க, like how we played the Asia Cup last year. So அந்த மாதிரி தான் Champions Trophy வரும். So I'm sure he would like to win it, and he would like to start with a winning note. I mean, first அவனோட கோச் வந்து ஸ்ரீலங்காக்கு போறாங்க. ஸ்ரீலங்கா ஒரு அப்பா டக்கர் சைடு, ஸ்ரீலங்கா போட்டு நசுக்கி பொசிடுவாங்க போட்டு, அது ஸ்ரீலங்கா ஒன்றரை சைடு, அது நம்ம ஜிம்பாப்வே ஒரு அரணா சைடு, அது ஒன்றரை, அவ்வளவுதான். ரெண்டு டிஃபரன்ஸ், ஒன்றரைனாக்கு அரணாக தான் இது. பார்த்தா ஜிம்பாப்வே நீ போட்டு திருப்பி போட்டு நாஸ்தி பண்ணாங்க போட்டு, இது எப்படின்னா இது ஜிம்பாப்வே சீரிஸ்லாம் கொடுத்தாங்களே இன்னைக்கு.
டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ரெண்டு மததானி அண்ட் மயாஸ் ரெண்டு பேரும் அடிச்சாங்க போட்டு நான் பார்த்தேன். அது பேரே வாயில நுழைய மாட்டேங்குது மச்சான். எல்லாம் ஸ்வாஹிலி பேரா இருக்கா, நம்மளுக்கு ஒன்றும் வாயில நுழையல என்ன. அது போட்டு ஒண்ணு தெரியுமா. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும்தான். நான் நினைச்சேன் சிக்கந்தர் ராஜா கொஞ்சம் டீசெண்டா போலிங் போட்டுதான். இது எப்படின்னா இந்த டூர்ல அப்படின்னா காஜி புலா ரஹி ஹே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். காஜி புலா ரஹி ஹே அப்படின்னு ஒரு பாட்டு. காஜி அடிக்க வாங்க வாங்க சிம்பாப்வேக்கு காஜி அடிக்க வாங்க வாங்க காஜி அடிக்க வாங்க. இன்னைக்கு சுமன் கில் காஜி தேத்திட்டான் போட்டு அவன் தேத்திட்டு போட்டு ஆக்சுவலா ஒரு சம பால் ஒன்று போட்டான். அக்ராஸ் பால் போட்டா சார் கொஞ்சம் கேஸ் தான். அது பார்த்தா ஷார்ட் பால்ல அப்படின்னா அப்படின்னு போச்சு. ஓடி வந்தா ஷார்ட் இப்படி பிடிச்சிருக்கலாத. அந்த ஆள் ஓடியே வரல. அவன் பாடு 66 பார்த்துட்டான். நான் இந்த ரன் 1 days அப்படின்னு அவங்க T20 அவன் வந்து இன்னொரு சைட்ல பார்த்தா ரித்துராஜ் கைக்வாட் லுக்ஸ் சாலிட். பட் இன் ஆல் ஃபேர்னஸ் ரித்து லுக்ஸ் சாலிட். இன் ஆல் ஃபேர்னஸ் அப்கோர்ஸ் அங்க வந்து அபிஷேக் சர்மா பரவாயில்ல. ஐ டோன்ட் மைண்ட் அபிஷேக் சர்மா பிளேயிங் லைக் தட்ஸ் வே ஹி ஷுட் பிளே. அண்ட் அப்கோர்ஸ் அங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் மிஸ்டர் பிக் ஒன். அவன் விட்டான், அவர் கோட்டை விட்டான். செமன் ஒரு பெரிய நாக்கு விட்டான். அவன் கோட்டை விட்டான் அது போட்டு. அண்ட் அப்கோர்ஸ் ரித்துராஜ் கைக்வாட் வாஸ் எண்ட் ஒரு பாயிண்ட் மேல அடிச்சிருந்தா 6 ஒரு 50 ரெண்டு கன்சிடர் 50 இருக்கும். பட் ரித்து ஆஃப் ஆல் தி பீப்பிள் ரியலி லுக்கிங் சாலிட் தான் ரித்து இதுல. பட் யசஸ்வி அண்ட் அபிஷேக் சர்மா ஆர் டெரிஃபிக். ஏன்னா அவன் அப்ரோச் பிடிச்சிருக்கு. தில்லு துட்டு பேட்டிங் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து அவனுக்கு வந்து நோ பால் கொடுத்து அவனுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுத்தாங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் போட்டு. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே 42 மொத்தி நாங்க போட்டு. இவங்க எதுக்கு இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் வச்சு ஓபன் பண்றாங்க, இந்த பென்னட் கிட்டலாம் வச்சு தெரியவே இல்லை. சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இவர் அபிஷேக் சர்மா அப்படிதான் அவுட் ஆனாரு. சோ தே வென்ட் டு தட் ஃபர்ஸ்ட் மேட்ச். என்னன்னா எனக்கு இந்த மேட்ச்ல என்ன புரிஞ்சதுனால சிக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா இப்ப கௌதம் கம்பீர் டெஃபினட்டா இந்த மேட்சஸ் பாத்துன்னு இருப்பாரு. ஏன்னா அவரோட ஆப்ஷன்ஸ் டு ஓபனர்ஸ் அந்த 4 ஓபனர்ஸ்ல வந்து 2 தான் எடுத்துட்டு போறீங்க. பட் அவரோட மேஜர் சேலஞ்ச் என்னவா இருக்க போகுதுன்னா 2027 வேர்ல்ட் கப். அதுக்குதான் ஆப்வியஸ்லி எண்ட்ல தி எண்ட் கோல் இஸ் 2027 வேர்ல்ட் கப் அண்ட் 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அது ரெண்டும் தான் மெயினா பாப்பாரு. சோ இந்த 2 ஃபார்மேட்ஸ்ல தான். சோ அந்த 2027 வேர்ல்ட் கப் பாக்கச்சே what is his going to decision be? How is he going to handle இப்போ ஒரு ரோஹித் சர்மா does he continue till 2027? விராட் கோலி does he continue till 2027? we don't know la. இப்போ ரீசன்ட்டா they அதெல்லாம் we cannot speculate ani. I mean if you ask me Rohit Sharma very difficult 2027 Champions Trophy வரைக்கும் sure ரெண்டு பேருமே. Virat Kohli na 2027 fitness, it all depends on his fitness. It all depends on himself also, form, fitness. So we cannot speculate on all that. But the overall thing is that they'll start building up a team. எப்படி நீ வந்து 2011 வேர்ல்ட் கப் நாங்கலாம் சேர்மன் 2008ல இருந்து நாங்க ட்ரையல் ஆரம்பிச்சோம். எண்ட்ல இருந்து 2008 எண்ட்ல 2009 பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சோம் ட்ரையல். யாரு நிறைய மல்டிபிள் பீப்புளுக்குலாம் சான்ஸ் அதனால கொடுத்து வந்துனே இருப்போம். இந்த நியூசிலாந்து, ஜிம்பாப்வே, இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் வச்சு புது பிளேயர் கொடுத்துருது சான்ஸ். என்னதான் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு. தென் ஒன்லி யூ அன்அர்த் டேலண்ட். இப்ப பண்றது கரெக்ட் தான் இந்தியா. இப்ப ஜிம்பாப்வே போற காஜி புலாரே சீரீஸ் தான் இது. பட் இந்த காஜி புலாரே சீரீஸ் என்ன இருக்கு? இப்ப நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன one good thing is come out of the series என்ன? One is that Abhishek Sharma, yes, if he continues his form against good teams, he is a terrific match winner for you. அது ஒண்ணு தெரிஞ்சிருது Abhishek Sharma. We don't have to talk about Yashasvi Jaiswal. No need of talk. Ruturaj Gaikwad, he can stake a claim for solidity. Yeah. See, Shubman Gill பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு. The other thing is எனக்கு வந்து இப்ப வாஷிங்டன் சுந்தர் இதே மாதிரி கன்சிஸ்டன்டா அகைன்ஸ்ட் குட் டீம்ஸ் பண்ணானா அந்த on his bowling all rounder slot சொன்னீங்க, which is what one good thing is that he has thrown his hat in. Yeah, good point you made. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறதுல ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு bowling all rounder ஸ்லாட்டுக்கு வாஷிங்டன் சுந்தர் if he continues to bat also well and bowl also well consistently அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு 3-4 years down the line. But as a consistent performance against good teams, against across all teams, that's the best right word to use it. Weak teams, good teams, very good teams, அந்த மாதிரி பண்ணானா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஐ பிலீவ் தட் பாய்ஸ் காட் டேலண்ட். இன்னைக்கு கொஞ்சம் சென்சிபிளா போட்டான். ஹவுஸ் போட்டு மிட்டிங் மேல அடி மச்சான் எண்ட்ல பண்ணா அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தா வர. So he's a good cricketer. It's all in his mind. வாஷி கையில இருக்கு, அவன் கையில். நம்ம தான் எவ்வளவுதான் நம்ம வாஷி நம்ம கத்தின்னு இருக்கோம். நம்ம தான் நம்ம தீக்கி சப்போர்ட் பண்ண மாதிரி அவனுக்கு வேற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நிஜமாவே அவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் நம்ம அவனுக்கு. அந்த அளவுக்கு அவனை ஆனா நல்லா இருக்கும். சுந்தர உன் பையன் சொல்லுக்கண்ணா,
கொஞ்சம் அப்படி பண்ண சொல்லு. நல்லா இன்னும் தில்லிக்கு துணி ஆட சொல்லு. நல்லா மேட்ச் ஏதாவது ஃபிட் இல்ல, இந்த சைட் ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயின் ஆள ஓட சொல்லு அவனை போட்டு. அவன் அம்மா நல்லா சுத்தர் நாடு பண்ணிட்டு நிமிஷம் சேர்த்து ஆடுவான். வரும் உங்களுக்கு இந்த சீகா பா கரெக்டா திருப்பி ஃபார்ம்ல வந்து பிரில்லியண்டா பண்ணிட்டு இருக்கும்போது உடனே இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியது. Anyway, அட்வைஸ் இல்லடா. I'm talking சுந்தர் அப்பாக்கு சொன்னா, அப்பா நானும் இப்போ ஆல் ஓவர் கிரிக்கெட் நான் சேர்ந்தானோட ஃபர்ஸ்ட் டிவிஷன். எது சொல்ல வரேன்னா, I'm encouraging that boy. We have been, I am so impressed with that boy first few years. I thought he should be T20 World Cup ஆடிடணும். அந்த லெவல் போயிடணும் அவன். என்ன சீரிஸ் ஆஸ்திரேலியா வரப்போகுது இப்போ. ஆஸ்திரேலியாவோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் have always done well. If you notice in Australia, generally off spinners do well. So the Australian series டெஸ்ட் சீரிஸ்ல போய் எஸ்டாப்லிஷ் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல அவனுக்கு. அஸ்வின் ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன மறந்துட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், பேக் செகண்ட் லைன்ல ஸ்பின்னர் உனக்கு வேண்டிருக்குல்ல அவனுக்கு. அப்ப வின் பண்ணி கொடுத்தான் அவன். டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் அவன். பேட்டிங் bowling பண்ணி. So nothing is wrong in Ashwin and Washington play. No, that's what I'm trying to say. வெயிட் பண்ணி பார்க்கணும் in Australia whether you will play two off spinners in tandem, but they'll definitely long way away from test cricket. அதுக்கு வந்து வெயிட் or one day ODI series எப்போ வருது ஆஸ்திரேலியா ODI. I'm just saying இதெல்லாம் அந்த பையன் பிளான் பண்ணணும்னு சொல்ல வரேன். That is from Washington angle இதெல்லாம் பார்க்கும். See, Ashwin is towards the end of his career, which guy probably 1 or 2 more years, 3. I don't know how long does he play test cricket. How many years? I mean, Ashwin is too good. 500 wickets. Ashwin. Kingini Patla, Kiladi, Pista. I mean, outstanding achievement, Ashwin. I'm not comparing with Ashwin. After Ashwin, who in Kelly were saying, one opportunity in Solomon. Yeah. After Ashwin, who in Kelly were saying, after Ravindra Jadeja, who actually that Kelly is also going to be there. And Akshar Patel, India will not have that problem. But India definitely have a problem with their batting all-rounders, Chika. ஏன்னா அபிஷேக் சர்மாவோட bowling சரி, சிவம் டுபேயோட bowling சரி. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழான பழம் நீயப்பா. அந்த மாதிரி bowling, பழமான bowling போட்டான்னு வச்சுக்கோ, சாத்துனா அந்த 4 ஓவர் 50 ரன் குடுத்துட்டாங்க பாரு இவங்க. அபிஷேக் சர்மா டெஃபினெட்லி ரொம்ப ஆர்டினரியா தெரியுறாரு. ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓவருக்கு 2 தேங்காய் ஓடிக்கிறாரு. ஓவருக்கு 4 தேங்காய் ஓடிக்கிறாரு. டூபே ஃபேண்டாஸ்டிக் bowler பா. இப்படி போட்டான் அப்படி போட்டான்ப்பா. அவன் போட்டான் அடிப்பான் பாரு. இங்கே பார் மெரினா பீச், அங்கே பார். சீகா கொஞ்சம் பெட்டரா bowling போட்டுல சீகா. இந்த மேட்ச் ரொம்ப போரா போட்டாரு சீகா. டூபே எல்லாம் போய் பண்ணா இந்த வயசுல 6 அடிப்பா மச்சான் அவன. நிச்சயமா அது சொல்லணும். கண்ணுதான் தெரியாது எனக்கு. பேட் ஓட் கூட நேரா டங்குன்னு விட்டா நேரா டி ஸ்டாண்ட்ல போய் விழும். ஓகே, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. கௌதம் will do a good job. அவனோட சப்போர்ட் ஸ்டாஃப், I think I won't be surprised அபிஷேக் நாயரா வச்சுக்கலாம். He's done because he will also like to have his own people like how Ravi Shastri had Abhi Arun. See, comfort feeling அப்பதான் ஒரு கோச்சுக்கு. And he had this one and the fielding coach அந்த சீசன் கூட காமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கான் அவன். So அந்த மாதிரி he will probably have எல் பாலாஜி வந்து கேகேஆர் ஆடி இருக்கான். நம்ம எல் பாலாஜி, லட்சுமிபதி பாலாஜி. So maybe எல் பாலாஜி bowling coach வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. And அபிஷேக் நாயர் வந்து ஓவரால் சப்போர்ட் என்ன கோச், ஏதோ ஒரு கோச் அவனுக்கு ஒரு பொசிஷன் கூட கோச்சா வரதுக்கு கூட நல்ல சான்ஸ் இருக்கு. அபிஷேக் நாயர் is doing a good job. அபிஷேக் நாயர் makes a lot of sense. ஏன்னா லட்சிகா நிறைய இந்த பேட்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் them வந்து அபிஷேக் நாயரோட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு ஜெயஸ்வாலா இருக்கட்டும், ஒரு ரிங்கு சிங்கா இருக்கட்டும். So they have worked a lot with Abhishek Nair. Rohit Sharma definitely அவருக்கு obviously Abhishek Nair நல்லாவே தெரியும். So Abhishek Nair makes the obvious choice. And நீங்க அந்த KKRல Abhishek Nair பத்தி அவங்க எப்படி அவரை ரேட் பண்றாங்க, ஒரு ரொம்ப ஹை ரிகார்ட்ஸ்ல ரேட் பண்ணுவாங்க சீக்கா. அந்த பிளேயர்ஸ்ல இருந்து நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேட்சஸ்க்கு அப்புறம் லாட் ஆஃப் கிரெடிட் should be given to Abhishek Nair. ஏன்னா he developed this team. இவங்கலாம் வரும்போது 4 years back he developed a team to this position. So Abhishek Nair probably deserves it, Chika. 100% அவன் தான் அந்த கேகேஆர் அகாடமி என்னால பாம்பேல வச்சிட்டு இருக்காங்க. So anytime you can go. வருண் சக்கரவர்த்தியே சொல்லியிருக்காங்க, நம்ம வருண் சக்கரவர்த்தி நம்ம ஷோல சொல்லியிருக்கானே அபிஷேக் நாயர் தான் என்ன வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. As you said rightly, all the KKR players have a lot of regard for him. Obviously he must be doing a good job as a coach. He must be having that sixth sense to do என்ன பண்ணணும், ஒரு பிளேயருக்கு என்ன பண்ணணும், how to mold a player-ன்றது he must see. viewers ஒன்னு நினைச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு மோல்டிங் பிளேயருக்கும் என்ன லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. It's how you do it. Let me be very frank, dear viewers. Absolutely. Just because you're a great cricketer, you need not be a great coach. Yeah.
All I can think of right now, build this Indian code. The main guy behind this, Abhishek Nair, said Varun Chakravarti. Yes, and ஏய் வருண் மச்சான் உனக்கு இந்தியா ஆட்டுக்கு அவனை விட்டேமாடா. நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு மச்சான். எஸ் because he should get an opportunity. I think he'll be there, Chika. இப்போ இந்த மாதிரி இந்த சீரிஸ் பாக்குறதுல எனக்கு என்ன ஒரு விஷன் தெரியுதுன்னா, அந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல டெஃபினட்டா ப்ராபபிளி வருண் சக்கரவர்த்தி இருப்பாரோன்னு. ஏன்னா இப்போ டெஃபினட்டா அந்த ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் ஆரம்பிக்கும்ல. ஆக்சுவலி இருக்கணும். வை ட்ரையல் அவன் வேர்ல்ட் கப்லயே we all talking வேர்ல்ட் கப் டீம்ல இருந்துக்கணும். he was a very big candidate for the world cup itself. So Varun Chakravarti is a very good candidate to play in the T20s. And obviously, man, come on, he's got performance in domestic cricket, he's got performance in IPL, and now Gautam Gambhir knows him very well, playing for KKR. I mean, having been with KKR, he's won matches for them. Abhishek Nair knows him so well for the last 3-4 years. If at all he becomes the coach, and I'm sure he will have a strong, possibility of coming back to the Indian team and proving himself again. No, Varun Chakravarti, which is very much needed for him. What Varun needs is just opportunities, fair opportunities. Yep, wait பண்ணி பார்க்கலாம். I think Gautam Gambhir will be very useful in molding youngsters. You will see a lot of young faces slowly coming up. நம்ம இல்லனா ஒரு கோர் வந்து 20 பேரையே சுத்தி இருப்போம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தனா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இதே ஒரு 20-25 பேர் 20 பேர் சுத்தி இருப்போம். We have to go beyond the 20. That is what my advice will be. Gautam, all the best you, Gautam. Good luck. I think you deserve the job. In all fairness, Gautam Gambhir is a good coach. As I said, some intelligence irukku, some cricketing brains. I'm sure you do a good job. Good luck to you, Gautam. Only thing, our fair opportunity எல்லாரும் கொடுத்து நீ சொல்ற மாதிரி இந்த இப்ப ஸ்ரீலங்கா சீரிஸ் வேற லெவல் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். இப்ப ஜிம்பாப்வே உள்ள போய் எடுத்து போயிட்டா எல்லாரும் வேணாம் இல்ல. இப்ப ரிங்கு சிங், he needs a fair opportunity to prove himself. No, he's not got opportunity. Yes, classic example, Rinku Singh. Yep. So we'll have to wait and see how they're going to take it forward. Interesting times ahead. Pakla. Anyway, guys, before you go, don't forget to subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers, guys.